சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இப்போ அங்க தற்போது நிலைமை எப்படி இருக்கு? மருத்துவர்கள் போராட்டத்தால நோயாளிகளுக்கு சிகிச்சை கிடைக்கிறதுல பாதிப்பு ஏதேனும் இருக்கா? பிரசன்னா, அங்கு தற்பொழுது நிலைமை எப்படி இருக்கு? மருத்துவர்களுடைய இந்த போராட்டத்தால நோயாளிகளுக்கு சிகிச்சை கிடைக்கிறதுல பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? அதாவது தற்பொழுது நாம் பார்த்தோம் என்றால் இங்கே பயிற்சி மருத்துவர்கள் இன்று காலை முதலே தற்பொழுது ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். அதாவது நாடு முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் பயிற்சி மருத்துவர்களும் தாக்கப்படுவதாகவும், எனவே தாங்கள் தாக்கப்படுவதை கண்டித்தும் தங்களுக்கான மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் தங்களுக்கான ஒரு மருத்துவ தீர்ப்பாயத்தை அமைக்க வேண்டும் என்ற 2 பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தியே இங்கு தற்பொழுது பயிற்சி மருத்துவர்கள் உள்ளிட்ட பலர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே இது சம்பந்தமாக நம்முடைய இந்த பயிற்சி மருத்துவர்களிடத்தை நம்ம கேட்போம். இந்த மாதிரி சார், இப்போ என்ன கோரிக்கைகளை முன்வைத்து நீங்க இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கீங்க? எனவே அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். என்னென்ன பிரதான கோரிக்கைகள் சார்? சார், இப்போ என்னென்ன கோரிக்கைகளை முன்வைச்சு சார், நேற்று என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, வார்டில் ஒரு பேஷண்டோட அட்டண்டன்ஸ் ஒரு நிறைய பேர் இருந்தாங்களா. அவங்க வெளியில் போகணும்னு சொன்ன காரணத்துக்கு இத்தனை பேர் இருக்கக்கூடாது, 2 பேர் மட்டும் உள்ளே போங்க, மிச்ச பேர் வெளியில் போங்கன்னு சொன்னதை எதிர்த்து அந்த அட்டண்டன்ஸ் 2 பயிற்சி மருத்துவர், ஒரு பெண் பட்டமளிப்பு மருத்துவர் இவங்களை தள்ளி விட்டுட்டு தாக்க முயற்சி பண்ணிட்டு அதில் பெண்களும் ஈடுபட்டிருக்காங்க. அந்த அட்டண்டன்ஸ் பெண்களும் ஈடுபட்டிருக்காங்க. இதை கேள்விப்பட்டு நாங்கள் போனப்போ தான் அடுத்து மீடியாவும் அப்போதைக்கு என்ன காரணம்னு தெரியல. நாங்கள் சொல்கிறத விட அவங்க பேஷண்ட் அட்டண்டன்ஸ் சொன்னதை அதிகமாக வெளிப்படுத்தினாங்க. அந்த சம்பவத்தில் மீடியா உள்ளே வரக்கூடாது, கூட்டம் அதிகமாச்சு, ப்ராப்ளம் வேறு மாதிரி. சரி சார், இப்போ நீங்கள் தாக்கப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த தாக்கப்பட்டதை தொடர்ந்து இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் இப்போ ஈடுபட்டிருக்கீங்க. உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? எதையெல்லாம் முன் வச்சு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க சார்? இந்த மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் அவங்க எல்லாரும் தண்டனை கண்டிப்பாக பெறணுங்கிறத உறுதி செய்யணும். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ. அப்புறம் சில ஊடகங்கள் அவர்கள் தாக்கப்பட்டதாகவும் அவர்கள் கேமராக்கள் உடைக்கப்பட்டதாகவும் ஒரு தவறான செய்தி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேள்விப்பட்டிருக்கோம். அது வாபஸ் பெற வேண்டும். இனிமேல் இந்த ஒரு சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு இங்கே என்ன நடவடிக்கைமோ எடுக்க வேண்டும். அது இல்லாமல் அனைத்து ஊடகங்களிலும் என்ன காரணம் தெரியல, ஒரு சில ஊடகங்களோட வழிகாட்டுதல் பண்ணாங்க. எல்லா சம்பவங்களும் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் எங்கள் மேல் தவறு இருப்பதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. உண்மை அதுவல்ல. அந்த உண்மையை கல்லூரி முதல்வர், காவல்துறை ஆணையர், ஹெல்த் செக்ரட்டரி, ஹெல்த் மினிஸ்டர் இவங்க எல்லாரும் வச்சு நடந்ததை அவங்க கண்டுபிடிச்சி ஒரு ஓப்பன் லைவ் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும். உண்மை மக்களுக்கு தெரியணும் என்ன நடந்தது. சரி சார், இப்போ நேற்றுலேருந்து நடைபெற இந்த மாதிரி பல்வேறு போராட்டத்தினால முறையான சிகிச்சைகள் பொதுமக்களுக்கு கிடைக்காம ஒரு 4 முதல் 5 பேர் உயிர்ந்திருக்கலாங்கிற மாதிரிலாம் தகவல் வந்துட்டு இருக்கு. அது உண்மைதானா? அவங்க உயிர்ந்ததுக்கான காரணம் என்ன பற்றி சொல்லுங்கள் சார். நாங்கள் ரோட்டில் போய் உட்காந்து போராட்டம் நடந்த சமயத்திலும் எமர்ஜென்சி வார்டுகளில் உதவி பேராசிரியர் பணியில் இருந்தார்கள். அது இல்லாமல் 5 பேர் செத்து போனதாக பேப்பர்லாம் செய்தி வந்திருக்கு. நேற்று எங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இங்கே போய் நாங்கள் செக் பண்ணதில் நேற்று இரவு முழுவதுமே மொத்தமாக 2 இறப்புகள் தான் நடந்தது. 2மே இயற்கையான மரணம். சிகிச்சை பலனின்றி எந்த மரணமும் ஏற்படவில்லை. சரி சார், இப்போ இன்னைக்கு நோயாளிகள் நிலைமை என்ன? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் இப்போ போராட்டத்தில் இறங்கியிருக்கீங்க. இன்னைக்கு அவர்களுக்கு புற நோயாளிகளுக்கோ இல்லை உள் நோயாளிகளுக்கோ சிகிச்சைகள் முறையாக அளிக்கப்படுகிறதா? அவர்கள் தாமதப்படுத்தப்படாமலும் அவர்களுக்கு உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமலும் முறையான பாதுகாப்பான சிகிச்சை அளிக்கப்படுகிறதா? இன்றைய சூழ்நிலை என்ன சார்? புற நோயாளிகள் பிரிவில் உதவி பேராசிரியர்கள் பணியில் இருக்கிறார்கள். மாணவர்கள் தான் இங்கே போராட்டத்தில் இருக்கும். அனைத்து எமர்ஜென்சி பிரிவிலும் பயிற்சி மாணவர்களும் பட்டமேற்பு எமர்ஜென்சி பிரிவில் பணியில் இருக்கிறார்கள். இதனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் எந்த சிகிச்சை பாதிப்பும் ஏற்படாது. சரி சார், இப்போ தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் இந்த போராட்டம் தொடருமா? இது நீட்டிக்கப்படுமா? நம்ம சுகாதாரத்துறை செயலாளர் உள்ளிட்ட அரசாங்க நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகளை சென்று பார்த்து உங்கள் கோரிக்கையை வைக்க போறீங்களா? அடுத்த கட்டமாக உங்களோட நடவடிக்கை என்னென்னவெல்லாம் இருக்கும் சார்? அவர்கள் செவிசாய்க்கும் முறை எங்கள் போராட்டம் கண்டிப்பாக தொடரும். எங்கள் டீன் மூலமாக நாங்கள் அவர்களை சென்று சந்திக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். சரி சார், அப்படி ஈடுபட்டீங்கன்னா பிரதான கோரிக்கைகளாக எதை முன்வைப்பீங்க சார்? இந்த பிரச்சனையில் அந்த பேஷண்டோட உணவுகள் எங்களை தாக்கிய அந்த நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். எங்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள அவதூறான புகார்கள் வாபஸ் பெற வேண்டும். ஓப்பன் லைவ் ப்ரெஸ் மீட் என்ன நடந்துங்கிறத ஹெல்த் செக்ரட்டரி, ஹெல்த் மினிஸ்டர், எங்கள்
கல்லூரி முதல்வர், காவல்துறை ஆணையர் இவர்கள் அனைவரும் சேர்ந்து உண்மையை மக்களுக்கு தெரிவிக்கும்படி ஒரு ஓப்பன் பிரஸ் மீட் வைக்க வேண்டும். சரி சார், அரசு தரப்பில் இதுவரையில் உங்ககிட்ட ஏன் எந்த பேச்சுவார்த்தைக்கும் வரல? சில கைது நடவடிக்கைகள் நடந்ததாகவும் சொல்லப்படுது. அரசு தரப்புலேருந்து உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்களா? அந்த மாதிரி அரசு தரப்புல ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்து அதை பற்றி சொல்லுங்கள். இதுவரை எங்கள் கல்லூரி முதல்வர் தான் பேசிக்கொண்டிருக்க, அரசு தரப்பிலிருந்து இதுவரை எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. அப்படின்னா இந்த பிரச்சனை தீரும் வரை உங்கள் போராட்டம் தொடரும் எடுத்துக்கலாம்? கண்டிப்பாக தொடரும். அனைத்து கல்லூரிகளிலும் இது தொடரவிருக்கிறது. தற்பொழுது நாம் பார்த்தோம் என்றால் இவருடைய போராட்டம் தங்களுடைய பிரச்சனை தீரும் வரை தொடரும் என்று தெரிவித்திருக்கின்றனர். எனவே அதுவரை நோயாளிகள் பாதிக்காத வண்ணம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறுகின்றனர். எனவே அரசு தரப்பிலே இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு ஒரு உடனடியான தீர்வை எட்ட வேண்டும் என்பதே எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் உள்ளது.